இந்த சமயம் ஓவராலா இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி விஷயங்களை சார் கவனிக்கணும்? ஜென்ரலாக ரொம்ப நெகட்டிவாக இருந்தோம். யூஎஸ் ட்ரேட் டீல் ஹேப்பன் ஆகலை, எல்சர் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுது, இன்னொரு சைடு கோல்டு அப்ரிஷியேட் ஆகுது, இந்த மாதிரி லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஒரு லாங் ரன்ல இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாசிவா நல்லா ஒர்க் பண்ணுமா இல்லை ஆக்டிவா நல்லா ஒர்க் பண்ண போகுதா சார்? ஸோ இப்போ அவங்க ஹையர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஜென்ரலி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வில் டூ வெல். இது பாஸ்ட் 5 இயர் 10 இயர் 15 இயர் 20 இயர் டேட்டாவை வச்சு சொல்கிறோம். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பெட்டர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் டேக்கிங் வில் கெட் ரிவார்டட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஒன்லி பேஷன்ஸ் தான் தேவை. மார்க்கெட் விழுந்திருக்கும், உங்கள் லாஸில் இருக்கும், திருப்பி மார்க்கெட் திருச்சி வரையில் அதிகமான லாபத்தை கொடுக்கும். மார்க்கெட் ஹைலி வாலடைலாக இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும்? ஒன்று நிறைய பேரால் செய்ய முடியாது, அமைதியாக இருக்கும். மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு ஹவுஸில் மாதிரி. கோல்டு ப்ரைஸ் 10 நாளாகவே 14,000 கிட்ட தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. 16,200 இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே கோல்டு விலை குறையுமா இல்லை இதே நிலைமை இவ்வளோ நாள் சார் நீடிக்க வாய்ப்பு? கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த உலக அளவில் ஓரளவு அமைதி ஆகிற வரைக்கும் அவங்க டாலர் மேலே உள்ள நம்பிக்கையை அவங்க இழந்துட்டாங்க. இந்தியாவும் இழந்துருச்சுன்னு சொல்லலாம், பல நாடுகளும் இழந்து விட்டார்கள் டாலர் மேலே உள்ள நம்பிக்கை. பட் அதுக்காக டாலர் நாளைக்கே செத்து போகிறது இல்லை. இன்னொரு 10-15 வருஷம் 20 வருஷம் கூட டாலர் மெயினாக ஓடும், ஆல்டர்னேட்டிவ் கரன்சி வர்ற வரைக்கும். ஸோ டில் தென் கோல்டை எல்லாரும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன். எல்லாரும்னா பர்டிகுலர்லி கவர்மெண்ட்ஸ். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரகலாவெல்த் பிரைவேட் லிமிடெடுடைய ஃபவுண்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சொல்லுங்க. நல்லா. சரி, இப்போ கரண்ட் ஸ்டாக் மார்க்கெட் சிச்சுவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சமயம் ஓவராலா இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி விஷயங்களை சார் கவனிக்கணும்? ஜென்ரலாக இப்போ ரொம்ப நெகட்டிவாக இருந்தோம். யூஎஸ் ட்ரேட் டீல் ஹேப்பன் ஆகலை, எல்சர் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுது, இன்னொரு சைடு கோல்டு அப்ரிஷியேட் ஆகுது, இந்த மாதிரி லாட் ஆஃப் இஷ்யூஸ் வேர் கோயிங் ஆன். அந்த மேக்ஸிமம் நெகட்டிவ் பாசிபிலிட்டி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. லேட் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் ட்ரேட் டீலு கன்க்ளூட் ஆயிடுச்சு, யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீலு கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ மோர் ஆஃப் பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ளோஸ். மார்க்கெட் ஜென்ரலாக நியூஸ் ஃப்ளோஸை வச்சு தான் குட் ஆர் பேட் ஹேப்பனிங் அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்ஸ் டிசைட் பண்ணுது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இன்க்ரீசிங்லி பாசிட்டிவ் நியூஸ் இப்போதைக்கு ரைட்னா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் ஷுட் கண்டினியூ அண்ட் மோர் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது ஓரளவு. ஓகே, 2 ட்ரேட் டீல் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் சின்ன சின்ன நாடுகளோட எல்லாம் ஆல்ரெடி இந்தியா டீல் போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறத வி ஆர் கம்மிங் டு இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் ஆர் ஒரு 14 மந்த்ஸ் 13-14 மந்த்ஸாக இருந்த அன்சர்டனிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் விலகிக்கிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்னும் ரீசனபிளி ஓகே. ரொம்ப அது ஏன்னா அது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இம்போர்ட்ஸு. அதில் ஒரே ஒரு இது என்னென்னா, இப்போ இந்தியன் எக்கானமி வேர் வி ஹவ் லெஃப்ட் இஸ் ஏஐயில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வி ஆர் பிஹைண்ட் கம்பேர்ட் டு அதர் நேஷன்ஸ். அதனால தான் நம்ம லாஸ்ட் இயர் நம்ம மார்க்கெட்டு எந்த பார்ட்டிசிபேஷனும் இல்லை. வேற அமெரிக்கன் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட்டு, அதர் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு, சவுத் கொரியா அதெல்லாம் நல்லா ஏறிச்சு. பட் இந்தியன் மார்க்கெட்ஸ் அந்த அளவு ஏறல. மெயின் ரீசன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ட்ரேடு தான். ஸோ அதுக்கு இப்போ இன்னும் 19-20 இந்த மாதம் இன்னொரு 10 டேஸில் அதுக்கு பெரிய கான்க்ளேவ் டெல்லியில் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 35,000 பார்ட்டிசிபென்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. டெல்லியில் ஹோட்டல் ரேட்லாம் பர் டே நைட்டு லார்ஜ் சூட்ஸ் எல்லாம் 30 லட்ச ரூபாய்க்கு போதான் பர் டே. ஸோ சம்வேர் வி ஆர் அட்ரஸிங் த இஷ்யூ. ஸோ ஸ்லோலி இட் வில் டேக் ஸ்டில் லாங் டைம். அது செமிகண்டக்டர்ஸு அதெல்லாம் ஸ்லோலி எவால்விங். இன்னும் வி ஆர் நாட் அப் டு த மார்க்கு கம்பேர்ட் டு சைனா ஆர் அமெரிக்கா ஆர் அதர் லார்ஜர் நேஷன்ஸ். ஸோ அதர் தேன் தட், இன் ஜென்ரல் regular economic activities there is more of positive signs, but it doesn't mean okay immediately நம்ம எல்லாமே full positive-ல போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸ்டில் இங்கே லோக்கலில் கார்பரேட் ஏர்னிங்ஸ் growth நல்லா இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரணும். ஸோ அதுவும் ஹோப்ஃபுல்லி இப்போ இந்த நியூஸ் ஃப்ளோஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் வர ப்ராப்ளி எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆல் தோஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் கிராஜுவலி. இனி கமிங் குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் ஷுட் பி பெட்டர். அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங் இன்ஃப்ளேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஸ்டில் நாங்கள் ரீஃப்ளேட் பண்ணணுங்கிறாங்க, இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்பிஐ சொல்கிறாங்க. நம்மளுடைய டெஃபிசிட் இப்போ லாஸ்ட் பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம், போன வருஷம் 4.4, இந்த வருஷம் 4.3 கொண்டு வருவோம்னு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இஸ் தேர்.
ஸோ இதெல்லாம் இருக்கிறத கண்டு ஸோ மேக்ரோ அவுட்லுக் இன்க்ரீசிங்லி ஐ எம் லுக்கிங் மோர் பாசிட்டிவாக தான் ஐ ஃபீல். இப்போ இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கும் யூஎஸ்க்கும் இந்த பிரச்சனை, இந்த மார்க்கெட் அன்சர்டனிட்டி இது எல்லாமே முடிஞ்சிருச்சா, இல்லை இன்னுமே வந்து ரிஸ்க் ஏதாவது இருக்கா சார்? சரி, லைக் இன் ஜென்ரல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வெளியிட்டிருக்காங்க ட்ரேட் டீலை பற்றி, அமெரிக்காவும் வெளியிட்டிருக்காங்க. அது ரெண்டுலையுமே கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. அமெரிக்கா வந்து இந்தியா ஹஸ் அக்ரீட் ஃபார் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை குறைக்கிறோம், இறக்குமதியை குறைக்கிறோம். இந்தியா வெளியிட்டிருக்க செய்தி குறிப்பில் அதை பற்றியே வரல, ரஷ்யாவை பற்றியே வரல. அது மாதிரி சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும். இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவோட நம்ம ஏற்படுத்துகிற டீல் வந்து இட் இஸ் மோர் அ டீல், நாட் அன் அக்ரிமெண்ட், பைண்டிங் அக்ரிமெண்ட். இப்போ யூரோப்பியன் யூனியனோட நம்ம பைண்டிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் போகிறதுனா யோசிப்பாங்க, இட்ஸ் வெரி கன்ஃபார்ம்டுன்ற மாதிரி. அமெரிக்கா வந்து எப்போ வேணாலும் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சவுத் கொரியாவுக்கு, ஜப்பானுக்கு, சவுத் கொரியாவுக்கு பர்டிகுலர்லி அண்ட் இன்னும் 1 or 2 நேஷன்ஸ்க்கு நாங்கள் சடனாக ஐ எம் கோயிங் டு ரைஸ், நான் வந்து இதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் டரிஃபை, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து நீங்கள் சொன்னதை செய்யலை அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால வந்து இது வந்து மோர் ஆஃப் அ டீல். ஸ்டில் தேர் குட் பி சம் அன்சர்டனிட்டி வித் யூஎஸ் டரிஃப். அதாவது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அந்த அன்சர்டனிட்டிஸ் இருக்கும். பட் மோர் ஆர் லெஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வி ஹவ் அக்ரீட். டு தட் எக்ஸ்டென்ட் வந்து நமக்கு வந்து மோர் பாசிட்டிவ் தான். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ஷார்ப் ரேஷியோ இதெல்லாம் கவனிக்க வேண்டியது அவசியமா சார்? ஐ வுட் சே எஸ். நான் சே லைக் டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ், எப்படி ஸ்டாக் வாங்க போயில ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸு, ப்ரைஸ் டு புக் வேல்யூ, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, கம்பெனி நல்ல மேனேஜ்மெண்ட்டாக, மெனி ஃபேக்டர்ஸ் பார்க்குறோம். அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். ஏன்னா தெர் இஸ் 2 types ஆஃப் அனாலிசிஸ் இன்வெஸ்டர்ஸ் ஷுட் டூ. ஒன்று வந்து குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். இந்த குவான்டிடேட்டிவ்ல வந்து நீங்கள் ஆல்ஃபா எப்படி இருக்குது, இண்டெக்ஸை விட அதிகமாக கொடுத்துருக்கா, ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸில் போகையில் பீட்டா எப்படி இருக்குது, இண்டெக்ஸை விட குறைவாக இருக்கா, ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருக்கா, இன்னும் அப்சைட் கேப்சர் ரேஷியோ, டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ, தெர் ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், தெர் ஆர் லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ இதையெல்லாம் பார்த்து நம்ம செய்யல, த ப்ராபபிலிட்டி ஆஃப் மிஸ்டேக்ஸ் வில் பி லெஸ் and probabilities of success will be higher. So அது பார்த்து செய்கிறது வந்து generally it's a good thing to do. ஒரு லாங் ரன்ல இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பாசிவாக நல்லா ஒர்க் பண்ணுமா, இல்லை ஆக்டிவ் ஃபண்ட் நல்லா ஒர்க் பண்ண போகுதா சார்? சரி, இன்னைக்கு இந்தியா உள்ள சுச்சுவேஷனில் வந்து அதாவது ரிட்டர்ன்ஸுக்காக அப்படைட் உள்ள இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐ வாண்ட் மோர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஐ வுட் சே, அதுவும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி. ஸோ இப்போ அவங்க ஹையர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஜென்ரலி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வில் டூ வெல். இது வந்து பாஸ்ட் 5 year 10 year 15 year 20 year டேட்டா வச்சு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு மல்டி கேப் ஃபண்டோ, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோ, அல்லது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோ, நிறைய ஃபண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை விட தே ஹவ் கிவன் ஹையர் ரிட்டர்ன்ஸ் இன் ஜென்ரல். ரெண்டாவது, இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் போகையில், ஆக்டிவ் ஃபண்டில் போகையில் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் எரர் வில் பி லெஸ். நம்ம சில இண்டெக்ஸில் வந்து அவங்க எல்லாத்தையும் வாங்கி ஆகணும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில். வெரஸ் இங்கே வந்து நம்ம ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து அவங்க கொஞ்சம் குவாலிட்டி ஃபண்ட்ஸ், குவாலிட்டி ஸ்டாக்ஸை பார்த்து வாங்குவாங்க. ஸோ அதனால் லாங் டேர்மில் ஒரு வெல்த் கிரியேஷன் நோக்கம் உள்ளவங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வில் பி a better choice. But at the same time, large institutions money like EPFO money, NPS money, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இண்டெக்ஸில் தான் போகும். ஸோ போத் வில் கோஎக்ஸிஸ்ட், ரெண்டுமே இருக்கும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இட் இஸ் நாட் அ ஃபுல்லி மெச்சூர்டு மார்க்கெட். ரொம்ப ஹைலி மெச்சூர்டு மார்க்கெட் லைக் அமெரிக்கா மாதிரி உள்ள நாடுகளில் வந்து இண்டெக்ஸ் இஸ் அ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸு, 50% வந்து பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ். டோட்டல் ஓவரால் அசெட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அந்தளவு டெவலப்டு மார்க்கெட்லேயே ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸுக்கு ஸ்டில் தட் இஸ் 50% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற கண்டு மார்க்கெட் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ வெல், குட் ஜாப், கிரேட் ஜாப். இந்த லாஸ்ட் 10-20 இயர்ஸில் அது மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஹிடன் ரிஸ்க் இருக்குது. ஸோ கிரெடிட் ரிஸ்க்குமே இருக்குது, லிக்விடிட்டி ரிஸ்க்குமே இருக்குது. ஸோ இதை இன்வெஸ்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ எங்கிட்டே வர்றவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்குது சார் அந்த பாண்டில், நான் அதில் 1 லட்ச ரூபா போடுறேன், 13% கிடைக்குது. ரிட்டர்ன் டெட்டில் வந்து எவ்வளோ ஹையராக கிடைக்குதோ அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீ அந்த 12% 13% தர்ற பாண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பி, டபுள் பி,
அந்த ரேட்டிங்கில் இருக்கும் ஜென்ரலாக. ஸோ அதைத்தான் நம்ம கிரெடிட் ரிஸ்க்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதில் உங்களுக்கு ப்ராபப்ளி யூ மே கெட் பேக் மணி, ப்ராபப்ளி யூ மே நாட் கெட் பேக் மணி. ஸோ அதனால் அது மாதிரி பாண்டெல்லாம் போடையில் வந்து மக்கள் நம்ம எதுக்காக டெபாசிட் போடுறோம் அல்லது பாண்டு வாங்குகிறோம், எதுக்காக டெட்டில் வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பணத்தை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பெட்டர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எடுங்க. அங்கே ஏன்னா அது யுவர் ரிஸ்க் டேக்கிங் வில் கெட் ரிவார்டட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஒன்லி பேஷன்ஸ் தான் தேவை. மார்க்கெட் விழுந்திருக்கும், உங்கள் இது லாஸில் இருக்கும், திருப்பி மார்க்கெட் எந்திரிச்சு வரையில் அதிகமான லாபத்தை கொடுத்துரும். பட் வேறஸ் நீங்கள் வந்து டெட்டில் போய் ஹை ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அட் டைம்ஸ் வந்து டோட்டல் பிரின்சிபலே காலியாகிறதுக்கு வழி இருக்குது. நான் டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளை சொல்லலை. டெட் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து தே ஆர் பிளேயிங் வெரி சேஃப். அதனால தான் டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு லோவாக இருக்கும். ஒரு தனி பாண்டு 12%, 13% கிடைக்கிற பாண்டோட எந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டுமே நான் 10, 11%, 12% தரேன்னு சொல்ல மாட்டாங்க. லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லாம் ஒரு 6, 7% கிடைக்கும். கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுக்கு போனீங்கன்னா ஒரு 8% கிடைக்கும். இதுதான் அவங்க ஏன்னா மோஸ்ட்லி AAA, AA பேப்பர்ஸு, மேக்ஸ் ஒஸ்ட் கேஸ் சினரியோ கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டில் சிங்கிள் A வரைக்கும் போவாங்க. யாரும் பி கேட்டகரி கூட போகிறது வந்து குறைவு. ஸோ அதனால் வந்து கிரெடிட் ரிஸ்க்கு அது வந்து மக்கள் யோசிச்சு எடுக்கணும். அதே மாதிரி டியூரேஷன் கால்னு சொல்லுவோம், கால அளவு, லாங்கர் த பாண்ட்ஸ். ஸோ இப்போ அப்படி எடுத்துகிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்க, நான் லாங் டேட்டட் பாண்டை வாங்குறேன், எனக்கு பாண்டில் அப்ரிசியேஷன் வரும், அது மாதிரிலாம் எடுப்பாங்க. அதுவுமே ஒரு வகையான ரிஸ்க்கு தான். ஸோ இண்டிவிஜுவல்ஸாக நீங்கள் தனிநபராக பாண்டு வாங்க போகல, பி கேர்ஃபுல். பெட்டர் டு ஸ்டிக் வித் ஒரு AAA ரேட்டட் அல்லது AA ரேட்டட் எஃப்டியாக இருக்கட்டும், பாண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க என்ன கேட்டிங்கன்னா பெட்டர் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டில் போய் நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிருந்தா ஒரு 9-10% ஈஸியாக கிடைக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். மார்க்கெட் ஹைலி வாலடைலாக இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும்? ஒன்று வந்து நிறைய பேரால் செய்ய முடியாது, அமைதியாக இருக்கணும். மார்க்கெட் வாலடைலாக இருக்குது. இட்ஸ் லைக் என்ன ஒரு ஹவுஸில் மாதிரி. இன்னும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் இறஞ்சி பேசுகிறாருன்னா ஒய்ஃப் கொஞ்சம் காமாக இருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் இறஞ்சி பேசுகிறாங்கன்னா ஹஸ்பண்ட் காமாக இருப்பாங்க, இல்லை பிள்ளைங்க அடம் பண்ணுதுன்னா அதை கூலாக டீல் பண்ணணும். இப்போ எல்லாரும் நாய்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், தென் இட் வில் பிகம் டிஃபிகல்ட். அதே மாதிரி தான் மார்க்கெட் ஒரு பக்கம் நாய்ஸை க்ரியேட் பண்ணுது, வாலட்டிலிட்டி அப் அண்ட் டவுன், நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படி ரியாக்ஷன் பண்ணையில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து சின்ன பின்னமாயிடும். ஸோ யூ ஹேவ் டு பி காம். இது எல்லாமே வந்து நம்ம டெசிஷன் எடுக்கையில் அந்த டயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்ல, அந்த டயத்துலேயே இது எல்லாத்தையும் யோசிக்கணும். ஈக்விட்டி ஃபண்டில் போடுறேன்னா, ஈக்விட்டி ஃபண்டில் போட்டேன்னா ஏற்ற இறக்கம் இருக்கும், 30% கூட டவுன் ஆகலாம். அப்போ நான் எந்த அளவு ஒரு 40%, 50% ஈக்விட்டி ஃபண்டில் வச்சுக்கிறேன், ஒரு 20% ஹைப்ரிட் ஃபண்டில் வச்சுக்கிறேன், இன்னொரு 20-30 ஒரு 10% கோல்டில் வச்சுக்கிறேன், இன்னொரு 20-30% டெட்டில் வச்சுக்கிறேன். அது மாதிரி அலோகேட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து யூ கேன் ரிமைன் காம். இப்போ அலோகேஷன் பண்ணாமல் இப்போ நாளைக்கு வேறு ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் மக்கள் ஈக்விட்டி ஃபண்டில் எஸ்ஐபியில் போட்டு கட்டுறாங்க. அது வந்து அறியாமல் இல்லை, அவங்க செய்கிற என்னத்திங்கிறாங்க. அவங்களா ஓனாக பண்ணையில் என்ன பண்ணுறாங்க, மாதம் 5000 போடுறேன், எனக்கு 60,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸு, எப்படியும் ஒரு வருஷத்தில் லாபம் வந்துடும்னா லாஸ்ட் 1 இயரில் போட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தேவைக்கு ஏற்றாற்போல் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா, காமாக பிஹேவ் பண்ணாங்கன்னா, ஏன்னா மார்க்கெட்ஸ் அல்டிமேட்லி, இந்தியன் மார்க்கெட்ஸ் அல்டிமேட்லி வில் கிவ் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் மினிமம் ஈக்விட்டி ஃபண்டில் போடையில் மினிமம் ஒரு 5 வருஷமாவது காத்திருப்பு காலம் வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம சேஃப் ஃபண்ட்ஸில், சேஃப் அவென்யூஸில் போய்க்கிறது பெட்டர். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக கோல்டு சில்வருக்கு வந்தோம்னா கோல்டு ப்ரைஸ் 10 நாளாகவே 14,000 கிட்ட தான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. 16,200 இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே வந்து கோல்டு விலை குறையுமா, இல்லை இதே நிலைமை இவ்வளோ நாள் சார் நீடிக்க வாய்ப்பு இருக்குது? கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த உலக அளவில் ஓரளவு அமைதி ஆகிற வரைக்கும் இந்த ட்ரேடு டீல்ஸு, லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ், இந்த ரஷ்யா உக்ரைன் வார், அதனால அமெரிக்கா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறது, யூரோப் ஒரு பக்கம் நிற்கிறது, இந்தியா ஒரு பக்கம் நிற்கிறது, ரஷ்யா ஓன் டெசிஷன் எடுக்கிறது. ஸோ இது மாதிரி அன்சர்டனிட்டிஸ் இருக்கிற வரைக்கும் கோல்டு வில் பி கோயிங் அப் ஜென்ரலாக. இப்போ ஆஃப் லேட் வந்து யூபிஎஸ் போன்ற வங்கிகள்லாம் டார்கெட் வந்து $6,000 per ounce கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4,800, 4,900 இருக்குது ரைட் நவ். இங்கேருந்து இன்னொரு 20% அப்சைடு அவங்க டார்கெட் கொடுக்கறது பல ஃபேக்டர்ஸை வச்சு கொடுக்குறாங்க. இட் மே ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன், பட் இட் ஷோஸ் தட் ஸ்டில் இட் இஸ் பாசிட்டிவ் அவுட்லுக். மெயின் ரீசன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து
சைனீஸ் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா, நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி பீப்புள்ஸ் பேங்க் ம். ஆஃப் சைனா வந்து அங்கே கோல்டு நிறைய கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டாலர் மேலே உள்ள நம்பிக்கையை அவங்க இழந்துட்டாங்க. இந்தியாவும் இழந்துருச்சுன்னு சொல்லலாம், பல நாடுகளும் இழந்து விட்டார்கள் டாலர் மேலே உள்ள நம்பிக்கையை. பட் அதுக்காக டாலர் நாளைக்கே செத்து ம். போகிறது இல்லை. இன்னொரு 10-15 வருஷம் 20 வருஷம் கூட டாலர் வந்து மெயினாக ஓடும், ஆல்டர்னேட்டிவ் கரன்சி வர்ற வரைக்கும். ஸோ டில் தென் கோல்டை வந்து எல்லாரும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன். எல்லாரும்னா பர்டிகுலர்லி கவர்மெண்ட்ஸ். ம். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து அதை ஒரு சேஃப் அசட்டாக பிலீவ் பண்ணுற வரைக்கும் கோல்டு வில் கீப் ரைசிங். பட் அதுக்காக கடந்த காலங்களில் ஏறின அளவுக்கு நான் ஏறணும்னு சொல்ல வரல. ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ். ஏன்னா இப்போ லாஸ்ட் இயரில் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் லாஸ்ட் இயர் 2025 கொஞ்சம் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அது தவிர ஸ்பெக்குலேட்டர்ஸ் உள்ள பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் எல்லாம் வந்து சில சமயத்தில் ரொம்ப விழுந்துருமோன்னு சொல்லி டாலர் இண்டெக்ஸை வச்செல்லாம் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆஃப்லோட் பண்ணையில் டபார்னு விழுகுது. அப்புறம் தென் கிராஜுவல் அக்யூமுலேஷன் வருது, ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பட் இன் ஜென்ரல் கேட்டிங்கன்னா கோல்டு வந்து பாசிட்டிவ் அவுட்லுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பெருசாக விழுகிற மாதிரி எனக்கு தோணவில்லை இப்போதைக்கு. ஓகே, இப்போ நமக்கு கிராம் 14,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு வந்துருங்கிற மாதிரி தோணலை. அப்படி நடந்ததுன்னா சந்தோஷம், இந்திய மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால பெரிய ஒரு அவுட்லுக் நெகட்டிவாக இல்லை. இட்ஸ் ஜென்ரலி லிட்டில் பாசிட்டிவ் ஃபார் கோல்டு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சில்வர் பார்த்தாங்கன்னா முன்னாடியே பேசின மாதிரி சில்வர் ரொம்ப ஹைலி வாலடைல். ஸோ எப்போ வேணாலும் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 4,85,000 இருந்தது, இப்போ 2,80,000 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ சில்வர் இன்னுமே கிராஷ் ஆகுமா இல்லை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஜென்ரலாக சில்வர் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து ஹைலி வாலடைல். அதனுடைய குவான்டிட்டி மேனுஃபேக்சரிங்கும் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. குவான்டிட்டி வைஸ் கோல்டை கம்பேர் பண்ணையில் அதுக்கு லாட் ஆஃப் இது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் அதுவுமே ப்ரொடக்ஷன் கொண்டு வர்ற டைம் ஆகும். ஸோ ஆஸ் லாங் அஸ் கோல்டு வந்து பாசிட்டிவாக இருக்க வரைக்கும் சில்வரும் பாசிட்டிவாக இருக்கும். பட் ஆனால் என்னென்னா கோல்டு வந்து இந்த வாலட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஏற்ற இறக்கம் வந்து ஒரு டைஜஸ்டிபிள் லெவலில் இருக்கும். நம்மளால் ஜீரணிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். ஒரு 3% ஏறும், 5% ஏறும், 2% இறங்கும், ஒரு 10% இறங்கும் அதிகபட்சமாக. கிராஜுவலாக நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் சில்வர் வந்து அப்படி இல்லை. இந்த 2 லட்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 2.80ங்கிறீங்க, 2.80லே ஒரு 6 மாதம் அப்படியே ஊசலாடிக்கிட்டு இருக்கோம். தென் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஸ்பைக்கு, அப்புறம் திருப்பி ஒரு 30-40% கரெக்ஷன். ஸோ இதில் வந்து ராங் என்ட்ரி பாயிண்டில் யாரும் போய் மாட்டிட்டாங்கன்னா, இப்போ 4,80,000 ரூபாயில் சில்வர் வாங்கினவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். 40% ட்ராப்பு, 30% ட்ராப்புங்கையில் ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்க ஆல்வேஸ் கோல்டு இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் தேன் சில்வர். சில்வர் அப்படி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கிராஜுவலாக வாங்கிக்கோங்க. ரெண்டுக்குமே கோல்டு சில்வர் ரெண்டுக்குமே வந்து மெட்டல்ஸ், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸ்டு அலோகேஷனை வச்சுக்கிறது பெட்டர். நான் ஒரு 10% என்னுடைய மொத்த சொத்தில் 10% வச்சுக்கிறேன், 5% வச்சுக்கிறேன், 15% வச்சுக்கிறேன். இட் குட் பி எனி நம்பர். அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் ஆசிலேஷன் இருக்காது. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனா, இது பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் அபவுட் எமோஷன்ஸ் தேன் எனிதிங் எல்ஸ். ஸோ அது அந்த எமோஷன்ஸில் தான் நிறைய பேர் பணத்தை பெருவாரியாக இழந்துடுறாங்க. சம்டைம்ஸ் பணத்தை பெருவாரியாக சேர்க்குறாங்க. எய்தர் வே இட் ஹேப்பன்ஸ். அதுக்காக தான் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச், ஒரு மிதமான மனநிலை வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி.